பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. இத்தனை பேரை தாண்டி கொண்டு மாயூரநாத மீசானம் பூஜையே சங்கமேஸ்வரம் சமுத்திர சங்கமே ஸ்நாத்வா காவேரியா இப்பெல்லாம் மனசாலேயே அவளை யாத்திரை பண்ணிவிட்டோம். ஏன்னா வாயால சொன்னா கூட போருமே. நாமபிகி புனந்தீபிகினார் பாகவதத்துல. அந்த நாமத்தை சொன்னா கூட போறோம். சமுத்திர சங்கமத்துல காவேரி போய் சேராளா. சமுத்திர சங்கமத்துல ஒரு மனுஷன் காவேரி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணா கோடி ஜென்ம கிருதமான பாபங்களே அவன் விடுதலை பெறுவான். காவேரி சங்கமே ஸ்நானம் மனுஷியானாம் சுதுர்லபம், கோடி ஜென்ம கிருதை புண்ணிய லப்யதே நகி சம்சயா. காவிரி சங்கமத்துல இப்பொழுது காவிரி பூம்பட்டணம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ அதுதான் காவேரி சங்கமம். காவேரி சங்கமே ஸ்நாத்வா பிண்டதானாச்ச தர்ப்பணாத் திருப்யந்தி பிதரஸ் சர்வே வர்தயந்தி ச சந்ததி. காவேரி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணி பிதிருக்காரியங்கள்லாம் செஞ்சோமானால் பிதர்கள் சந்தோஷப்படுறா. நம்முடைய குலம் விருத்தியாரு, நம்முடைய சந்ததிகள் சக்ஷேமத்தை அடையறா. காவேரி சங்கமே ஸ்நானம் கர்த்தும் இச்சந்தி தேவதாக. தேவதைகள்லாம் கூட சொர்க்காதி லோகங்கள்ல இருந்து காவேரி சங்கமத்துக்கு ஸ்நானத்துக்கு வராளாம். தீரே தீரேச்ச காவேரியகா சிவ விஷ்ணு ஸ்தலானிச்சே பகூனி சந்தி புண்ணியானி சர்வ பாபகராணி. தேஷாம் ஸ்மரணமாத்திரேன நிருணாம் பாபக்ஷயோ பவேத். ந திராவிட சமோ தேசः ந காவேரி சதൃശீ நதி ந ஸ்ரீரங்க சமம் க்ஷேத்திரம். சத்யம் சத்யம் வதாம்யகம் ரங்கநாத சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. திராவிட தேசம் போல ஒரு தேசமும் கிடையாது, காவேரிய போல ஒரு நதி கிடையாது, ஸ்ரீரங்கம் போல ஒரு க்ஷேத்திரம் கிடையாது, ரங்கநாதன் போல மற்றொரு தெய்வம் கிடையாது. அப்படி இதெல்லாம் சர்வோத்தமமா எல்லாவற்றையும் சிரேஷ்டமான உத்தமமான வஸ்துக்கள் என்ன. காவேரி சலிலே ஸ்னிக்தே கமனீய தடே ததா கதலி நாளிகேரேஷு சஸ்யஸ்யாமள சாத்வலே தோளதேசே து சர்வத்ர சாலிவாட்டி சமாகுலே தர்மவர்மேதி விக்யாதகா ராஜா தர்மவிதாம் வரஹ. இந்த காவேரியில சோழ நாடுங்கிறது பிரதானமான நாடுன்னு சொல்றோமே. இந்த நாட்டிலே சோழ நாட்டுக்கு தலைநகர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு இடம் மாறிண்டு வரும். பிற்காலங்களே சோழராஜா தஞ்சாவூர்ல இருந்திருக்கா. பிற்காலங்களிலே சோழராஜாக்கள் கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்றோமே அதை தலைநகரா கொண்டு இருந்திருக்கா. ஒவ்வொரு இடங்கள்ல சோழராஜாக்கள் இருந்திருக்கா. புராண காலத்துல ஸ்ரீரங்கத்து தான் சோழராஜ்யமா இருந்திருக்கு, தலைநகரா இருந்திருக்கு. காவிரியுடைய இந்தண்ட கரையிலே உறையூர் அப்படின்னு சொல்றோமே, அந்த உறையூர் நிச்சுளாபுரி என்று புராண காலத்துல பெயர். அதை தலைநகராக கொண்டு அந்த காலத்திலே தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். தசரதருடைய சமகாலமாம் அவர், ராமாவதார சமகாலமாம் அவர். ராமாயணத்திலேயே சொல்லி இருக்கு, சோழ பாண்டிய ராஜாக்கள்லாம் தசரதராஜன் பண்ணின புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு வந்திருந்தார்கள் அப்படின்னு ராமாயணத்திலேயே சொல்லப்படுறது. நம்ம தர்மவர்மா அப்படிங்கிற ராஜா பரம விஷ்ணு பக்தனாயிருந்தால் அவனுடைய திவ்ய சரித்திரமானது இதுல அடுத்தபடி சொல்லப்படுறது. நாளைக்கு தான் தர்மவர்மா கதைன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு 1/2 மணி முன்னாடி கதை முடிஞ்சு. கோபிகா ஜீவன ஸ்மரணம். அப்புறம் நாளைக்கு கதை எனக்கு குறைஞ்சது.
ஸ்மரணம் ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு மகாராஜ் கி நமோ நம சத்குருभ्यः சத்குருभ्यो நமோ நமः நமோ நம சத்குருभ्यः சத்குருभ्यो நமோ நமः பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி ரமாபதி பதாம்போஜ பரிஸ்புரிதமானசம் சேனாபதிமகம் வந்தே விஸ்வக்சேனம் நிரந்தரம் சப்த மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர ஃபணிராட் போக பரிஜங்க பாகே நித்ராமுத்ராபிராமம் கட்டிநிகட சிரः பார்ஸ்வ விந்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரே கராभ्याम् பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேதம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பகவத் பக்தியினால்தான் சுலபமாக நாம் பகவானை அடைய முடியும். பகவானே பல சாஸ்திரங்களிலே தானே தன்னுடைய முகமாக சொல்றார். பக்தியாகும் ஏகயாகிராஹ்யா ஸ்ரத்தையாத்மா பிரியசதாம். பக்தி ஒன்றாலேயே என்ன அடைய முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார். பகவத்கீதையிலையும் சொல்றான் பகவான், பக்தி ஒன்றாலேயே என்ன அடைய முடியும் என்று. மற்ற சாதனங்கள்லாம் பக்தியை கொடுக்கறதுக்காக பண்ற புண்ணியங்கள் தான். நாகம் வேதேஹீன தபசா நதானேன நச்சேஜ்யா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தியா துவனன்யா சக்கியகா. அனன்ய பக்திக்கு தான் நான் கிடைப்பேன். வேதாத்தியனம் பண்ணதுனால கிடைச்சிட மாட்டேன், யாகம் பண்ணதுனால கிடைச்சிட மாட்டேன், தபசு பண்ணதுனால கிடைச்சிட மாட்டேன், தர்மங்களை பண்ணிட்டதுனால கிடைச்சிட மாட்டேன்னு சொல்றா. நாகம் வேதைகி ந தபசா ந தானேனே நச்ச இஜ்யா. அப்ப அதெல்லாம் என்னத்துக்கு பண்ணணும்? பகவான் கிடைக்க மாட்டார்னா அப்புறம் அவன் அனாவசியமா பண்ண உட்காந்துருப்பானேனால் அதெல்லாம் பண்ணினாதான் பக்தி கிடைக்கும். இல்லாத போனா பக்தி கிடைச்சு விடாது. கோட்டி ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் பக்தி கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதானே. உலகத்துல மக்களா குறைச்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா. ஆனா பகவத் பக்தி அப்படிங்கிறது எண்ணி விடலாம் போல சில பேர் தான் இருக்கு. உண்மையான பக்தி உண்டாகணும், சாத்விகமான பக்தி உண்டாகணும். பக்திமா தெளியலேது பக்தி மார்க்கமும் பர்றா தியாகராஜ சுவாமிகள். எப்பேற்பட்ட பக்தர் அவர், ராமனையே பிரத்யட்சமாக்கி விட்டார். அப்பேற்பட்ட பக்தி இருந்தோ ஆனா சொல்றார் பக்தி மார்க்கம் தெரியலையே பாராமா. எல்லாரும் பக்தி பக்தின்னு சொல்றாளே தவிர பக்தி மார்க்கம் தெரியலையே. பகவானிடத்திலேயே கேட்கிறார், சுத்த சாத்வீக மகு பக்தி பிச்சம் இயவே அப்படின்னு ராமரை பிரார்த்திக்கிறார். பக்தி எனக்கு கொடும். பக்தி இல்லையான லோகத்தின் பூரா பக்தி இருக்கு. நாஸ்திகால் மிகவும் குறைச்சல். ஆலயங்களுக்கு போறவாதான் அதிகம், வழிபாடு செய்கிறவர்கள் தான் அதிகம். அதுவும் நாளுக்கு நாள் பக்தி ரொம்ப வெறிமுண்டத்தனமா கிளம்பின்றிருக்கு. பக்திக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா தியாகராஜ சுவாமிகள் சொல்ற பக்தி தான் கிடைக்கல. அவர் சொல்றார் சாத்விக மகு பக்தி பிச்சம் ஈயவே என்கிற ஆடம்பரமான பக்தி, பொறுத்தியாரை பார்த்து தரிக்க செய்கிறாப்புல பக்தி. இவ ரொம்ப பக்தன்கிறா, அவ திருப்பி இவனை பக்தன்கிறா. ரெண்டு பேரும் பக்தன் தான், ஆனா பகவான் வரல. பகவான் வந்துனா நீ என் பக்தன்னு சொல்லணும். மனுஷாளுக்கு மனுஷாளுக்கு ரொம்ப பக்தி சார் இவர் அப்படின்னு சொல்றதுனால, இல்ல சார் உங்களுக்குள்ள பக்தி எனக்கு உண்டா அப்படின்னு சொல்றதுனால பிரயோஜனம் என்ன சொல்லு? பகவான் மட்டும் இவனை பக்தன்னு மதிச்சுட்டான், ஆனால் அவனோட பேச ஆரம்பிச்சிட மாட்டானா? பக்தன் எப்படி இருக்கணுமா? பகவான் என்ன பக்தன்னு ஒத்துக்கணுமே இருக்கணுமா? 1000 பேர் என்ன கண்டு பக்தன் சொல்லிவிடலாம். கட்டு நிறைய ருத்ராட்ச மாலையை போட்டு விபூதி இட்டு சந்தன பொட்டு போட்டு போனா பரமபக்தன்னு சொல்லிடுவா. பெரிய திருமண்காப்பு துளசி மாலை போட்டு போனாலும் பரம வைஷ்ணவன்னு சொல்லிடுவா. தோல்ல ஒரு ஜோல்னாப்பை போட்டு அதுல பஜன புஸ்தகமும் தாளமும் சிப்பிளாவும் வச்சுண்டு நெத்தில ஒரு சந்தனம், அதுக்கு மேல ஒரு கோபி சந்தனம், அதுக்கு மேல ஒரு விபூதி, பண்டரிபுரம் புக்கா பொடி, கட்ட ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, ஸ்படிக மாலை, ஒரு ராமநாம பட்டு இல்லாட்டா சரணமையப்பா பட்டு போச்சுன்னு போயிட்டாலும் இவர் பாகவதாள்னு சொல்லிடுவா. அதனால சிவபக்தன், விஷ்ணு பக்தன், பாகவதாள் இல்ல ஐயப்பன் சாமியார் எல்லா பேரும் கிடைச்சுடும். உலகத்துல எல்லா பேரும் கிடைச்சுடும். எல்லாரும் கண்ணியமாவும் நினைச்சுடுவா, கௌரவமாவும் நினைச்சுடுவா. ஆனா ராமா சாத்வீக பக்தி வேணும்பா.
பக்தி தனித்து சொல்பம் பண்ணினா கூட பக்தியில உருக்கம் வேணும், நடிப்பு கூடாது. என்னுடைய பக்தி உனக்கு தெரிஞ்சா போரும், உன் கருணை எனக்கு தெரிஞ்சா போரும். அதுபோல ஒரு பக்தி புகழுக்காக செய்யாமே, கீர்த்திக்காக செய்யாமே, ஆடம்பரத்துக்காக செய்யாமே, சுயநலத்துக்காக செய்யாமே, படாடோபத்துக்காக செய்யாமே, பயங்கரமா செய்யாமே சாத்விகமான ஒரு பக்தி எனக்கு கொடு அப்படின்னு பெரியவாள்லாம் பிரார்த்திக்கிறாளே. அத்தகைய பக்திக்கு பகவான் வசமாகும். அதனாலே பக்தியாகும் ஏகையா கிராஹியா ஸ்ரத்தையா ஆத்மா. ஸ்ரத்தையினுடைய அடிப்படையில பக்தி இருக்கணும். அத்தகைய ஸ்ரத்தைக்கும் பக்திக்கும் நான் வசமாவேன் அப்படின்னு சொன்னார். அந்த பக்தி ஒன்றுக்கும், ஆனா அந்த பக்தி சுலபமா கிடைச்சு விடுறதில்லை, கோட்டி புண்ணியம் பண்ணினாதான் கிடைக்கும். துகாராம சொல்றார், கோட்டிசா. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.